குடியிருப்புகளுக்குள் புகுந்த வெள்ள நீருடன் கழிவு நீரும் கலந்து வருவதால் பொதுமக்கள் பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். சென்னை நகரில் பல இடங்களில் மழை வெள்ளம் மழை நீர் வடிய தொடங்கியிருக்கிறது. ஆனாலும் ஒரு சில இடங்களில் மழை நீர் இன்னமும் தேங்கியிருக்கிறது. தற்பொழுது மொகப்பேர் கிழக்கு விஜிபி நகர் ஜே நகர் பகுதியில் இருக்கிறோம். இந்த இடங்களில் இன்னமும் சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. வீட்டிற்குள்ளேயும் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியில் மழை நீரில் கழிவு நீரும் கலந்து இருப்பதால் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மழை நீருடன் கழிவு நீர் கலந்து வீட்டிற்குள்ளே இங்க இருக்கக்கூடிய பல குடியிருப்புகளில் வீட்டிற்குள்ளே கழிவுநீருடன் வந்திருக்கிறது. இதனால் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில நபர்கள் இங்க வீட்டிற்குள் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வீட்டிற்கும் மற்ற இடத்திற்கும் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். 2 நாட்கள் மழை இல்லாமலும் பல இடங்களில் மழைநீர் வடிந்திருந்தாலும் ஆனால் இந்த பகுதியில் இன்னும் கழிவு நீருடன் கலந்து மழைநீர் இருப்பதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சாலைகளில் செல்ல முடியாத அளவுக்கு நடக்க முடியாத அளவுக்கும் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று தொற்று நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அச்சம் இருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் நினைக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கழிவு நீருடன் கலந்து இருக்கக்கூடிய மழை நீரை உடனடியான அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைக்கின்றனர். அதே போன்று மாமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்கும்பொழுது மழை நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் கள நிலவரத்தில் பார்க்கும்பொழுது இந்த இடத்தில் பணிகள் என்பது ஒரு தொய்வாக தான் நடந்து கொண்டிருப்பதாகவும் ஆனால் இப்போது மிகவும் கஷ்டப்பட்டு கழிவுநீருடன் கலந்திருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றுவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிப்புகள் ஏற்படாத வகையில் அதிகாரிகள் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பகுதிவாசிகள் முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் ராஜ்குமார்.